யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம், அது வேறு விஷயம். அது அவங்க சொந்த விருப்பு வெறுப்பு. ஆனால் இதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் மூலமாக நான் நிறைய விஷயம் என்ன பார்க்குறேன் அப்படின்னா சின்ன குழந்தைகள் இருக்காங்களா இல்லையா, அவங்க அப்பாட்ட தாத்தாட்ட இவங்களெல்லாம் ஓட்டு கேட்டாங்களாம். அதனால் எல்லாரும் அந்த குழந்தைகளை கொஞ்சம் ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என் வீட்டில் என் குழந்தைங்களும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படி தான் சொன்னாங்க, சொல்லாமலாம் இல்லை. அப்போ அதில் என் பொண்ணு அதுக்கு ஒரு காரணம் சொன்னிச்சு, ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு. அது சரியான காமெடியான ஒரு விஷயம், அதை கடைசியில் சொல்கிறேன். அதில் குழந்தைகளுக்கு எப்போவுமே ஒரு நார்மலாக பிஹேவ் பண்ணுறவங்களோட கொஞ்சம் அப்நார்மலாக பண்ணாங்கன்னா அவங்கள குழந்தைகளுக்கு பிடிக்கும். பிடிக்கலைன்னா அந்த குழந்தைய உண்மையிலே அது குழந்தை இல்லை, பிடிக்க தான் செய்யணும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இப்போ நடிகர்களில் விஜய், சிவகார்த்திகேயன் இவங்களையெல்லாம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும். அதை பிடிக்காது அப்படின்னா நம்ம சொல்லக்கூடாது. அதுபோல் அவங்க இந்த அதிகமாக இது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எப்படி ரீச் ஆகிடுச்சுன்னா, ஒன்றும் டிவி பார்த்தாலும் ரீச் ஆகலை. அவங்களுக்கு எப்படி ரீச் ஆகிருந்துச்சுன்னா, நம்ம மொபைலில் குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்குறோம். அந்த மொபைலில் அந்த ரீல்ஸ் பார்க்குறாங்க, வீடியோஸ் பார்க்குறாங்க. அது ஃபுல்லாகவே இந்த வீடியோஸாக வரவங்க அந்த குழந்தைகள்லாம் அதை சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. நம்ம வீட்டில் பேசுகிறத பார்த்தோம், பக்கத்தில் யாரும்னா அதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இல்லை. குழந்தைகள், சின்ன குழந்தைகள் சொன்னாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த ரீல்ஸு வீடியோ மொபைல் தான் காரணம், நம்ம கொடுக்குற மொபைல் தான் காரணம். அப்போ அதை பார்த்தா அவங்க சொல்கிறாங்க. அதுக்காக அவங்கள ரொம்ப திட்டுறதோ, அந்த குழந்தைகளை ஒரு மாதிரி பேசுகிறதோ எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா குழந்தைகள் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வீடியோ பார்க்குறாங்க, கேட்குறாங்க. அப்போ அதை நம்ம எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பெற்றோராக, ஒரு சமூகத்தில் கொஞ்சம் வயசில் மூப்பாக, கொஞ்சம் அனுபவம் உள்ள மெச்சூரிட்டியான ஆளாக நமக்கு பொறுப்பு இருக்குது. அதுக்காக அவங்கள போட்டு திட்டுறதோ, ஓட்டு போட சொன்னாலும் ஆமாம் ஓட்டு போகிறேம்மா, அவங்களுக்கு தான் ஓட்டு போகிறேன். அவங்களுக்கு இப்போலாம் பெரிய அளவில் நம்ம அவங்கள்ட்ட எல்லாம் விவாதம் பண்ணி அவங்களுக்கு போய் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதில்லை. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு 10 வயசுக்குள்ள குழந்தைகளை கூட நான் சொல்கிறேன், அவங்கக்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை மட்டும் நம்ம சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறோங்க ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதுக்காக குழந்தைங்களை நம்ம ரொம்ப போட்டு அவங்க மேலே எல்லா பழியையும் சுமத்தி அவங்கள ரொம்ப இவங்களோட அந்த பெரிய வளர்ந்து கெட்டவங்க செய்கிறாங்கல்ல, அவங்களோட குழந்தைகள் ஒப்பிடுறதே மகா தவறு.